நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அந்த சேம் ஸ்டேஜ் நம்ம விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி ஏதாவது லீடர்ஷிப் ரோல்ல இருந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சேட்லி அவருக்கு அந்த மாதிரி எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லைங்கிறத நம்ம ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத சினிமாவா இருந்தாலும் சரி, அவரை கொண்டாடுற அளவுக்கு அந்த ஒர்ஷிப்புக்கு எப்பயோ ஒரு கூட்டம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய ரீச் அவுட்ல இருந்து சக்சஸ் ஆன ஒரு பாலிட்டிஷியன்னா விஜயகாந்த். அது அவரோட ஜேர்னியும் விஜய் ஜேர்னி, அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அப்ரோச் டுவர்ட் பீப்புளையும் விஜயும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு அவர் கூப்பிட்டு கேட்பாரு, நம்ம எப்படி பதில் சொல்றது. ஸோ இவனை சேஃப்டியா வீட்டுக்கு கொண்டு சேர்த்தரணும் நம்மங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு தலைவர் வந்து அதை புஷ் பண்ணாத வரைக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் அது வராது. அது வந்து கண்டிப்பா அப்பதான் அவங்களுக்கு அது வரும். ஸோ அவர் ஏன்னா இது வரைக்கும் லைஃப்ல அவர் பெருசா அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்ன விஷயம் பண்ணியிருக்காருங்கிறதே நமக்கு தெரியல. கண்டிப்பா தெரியலங்கிறது உண்மை. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில முழுசா நம்ம விஜய் அவர்களுடைய அந்த 4.5 நிமிஷம் வீடியோவை டீகோட் பண்ண போறோம்னு சொல்லலாம், புட்டு புட்டு வைக்க போறோம், அவர் முகத்திரையை கிழிக்க போறோம்னு சொல்லலாம். பார்க்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அனில் குஞ்சம் எல்லாம் வந்துட்டு எதிர்கருத்துக்களை ஏற்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்கி விடுங்கள். சார்காஸ்டிக்கா சொல்றது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காமலே ஓடிடுங்க. நம்மளோட தோழர் நினைஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த 4.5 நிமிஷம் வீடியோவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் விஜயோட ஜேர்னி இருந்து டைசெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலிட்டிஷியனையும் விஜயையும் கம்பேர் பண்றதா நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த சுச்சுவேஷன்ல. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய ரீச் அவுட்ல இருந்து சக்சஸ் ஆன ஒரு பாலிட்டிஷியன்னா விஜயகாந்த். அது அவரோட ஜேர்னியும் விஜய் ஜேர்னி, அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அப்ரோச் டுவர்ட் பீப்புளையும் விஜயும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து அரசியல் ஜேர்னிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு சின்ன லெவல் ரோலோ பெரிய லெவல் ரோலோ பிளே பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அந்த நடிகர் சங்கம் வந்து பெரிய கடன் சுமையில இருந்தப்ப அவர் தலைவராக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை மீட்டு கொண்டாந்து ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரவுண்ட்ல மதுரையில் காமனாக ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர், ஃப்ரம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் பீப்புளோட நல்ல கனெக்ட்ல இருந்தவர். அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 2004-2003 ஃபர்ஸ்ட் அவர் மலைக்கோட்டை திருச்சியில் தான் ஃபர்ஸ்ட் கொடியேற்றி வச்சுட்டு அவர் தொடங்குறாரு. எல்லா தொகுதிகள்லையுமே அவர் போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஒவ்வொரு இதாக போயிட்டு அப்ரோச் பண்ணார் பீப்புளை. ரொம்ப கிரவுண்ட் கனெக்டடாக இருந்தார். அந்த சேம் ஸ்டேஜ் நம்ம விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி ஏதாவது லீடர்ஷிப் ரோல்ல இருந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சேட்லி அவருக்கு அந்த மாதிரி எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லைங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். இல்லை, நிறைய படத்துல லீடர்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காரு. அது படத்துல லீடர்ஷிப் இருக்கிறதுங்கிறது வேற, ரியல் லைஃப்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறதுங்கிறது வேற. அட் த சேம் டைம் வந்து விஜயோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து இந்த பாலிடிக்ஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த விதமான ஒரு லீடர்ஷிப் ரோலையுமே ஹேண்டில் பண்ணலைங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் ஒரு தன்னிச்சையாக அவர் வந்து ஒரு தலைவராகவோ சங்கத்தோட தலைவராகவோ இதாகவோ ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியோ பொறுப்பே வகிக்கல. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்குறாங்க, இது வந்து என்ன ஒரு அப்பாலஜியே இல்லாத ஒரு அப்பாலஜி வீடியோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ அவர் ஏன்னா இது வரைக்கும் லைஃப்ல அவர் பெருசா அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்ன விஷயம் பண்ணியிருக்காருங்கிறதே நமக்கு தெரியல. கண்டிப்பா தெரியலங்கிறது உண்மை. ஏன்னா அவர் வந்து பப்ளிக்கா வந்து ஒரு விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பப்ளிக் ஃபோரத்துல எதுவுமே இல்லை. ஒரு பொதுக்கூட்டமாகட்டும் இதாகட்டும் ஒரு தன்னிச்சையா அவர் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஆகட்டும் சினிமா பீப்புளை வச்சு ஆகட்டும் எதுவுமே இல்லைங்கிறதான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்பாரு, அவர் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் விஜய் வந்து அவரோட சம்பளத்தை வாங்கிட்டு போயிட போறாரு. ஸோ அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் அவங்க ரசிகர்கள் வந்து எப்படி பார்த்தாலுமே அந்த படம் கொண்டாட தான் போறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து வழக்கம் போல இந்த கலெக்ஷன் சண்டையை போட்டு எந்த ஃபோரத்துலயும் அவருக்காக தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அது அவரோட அவுட்புட் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அது வந்து எவ்வளோ வந்து ஒரு அர்த்தமே இல்லாத சினிமாவா இருந்தாலும் சரி, அவரை கொண்டாடுற அளவுக்கு அந்த ஒர்ஷிப்புக்கு எப்பயோ ஒரு கூட்டம் போயிருச்சு. அதுதான் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கு.
ஸோ அவர் சினிமாலேயும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது. அதை தாண்டி அந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறையில ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி பண்ணியிருக்கானாலும் கிடையாது. இப்போ அரசியலில் மட்டும் நம்ம அவர்கிட்ட எப்படி அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு இடம் ஒதுக்குனாங்க, அந்த இடத்துல நான் வந்து பேசினேன், அது வந்து அதுல தப்பு நடந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியுங்கிற ஒரு துணியில தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்தவங்க இவரை பார்க்க தான் வந்தாங்க, இவரை மேல இருக்கிற ஒரு அபிமானத்துல தான் வந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க பத்திரமா திரும்ப போகணுங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறது ரொம்ப நமக்கு சங்கடமா தான் இருக்குது நமக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இதே கம்பேரிசனா நம்ம விஜயகாந்தோட இது பார்த்தோம்னா, அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அவங்க தொண்டர்கள் கூட பேசிட்டு திரும்ப போற வழியில, அதாவது பொதுக்கூட்டம்லாம் முடிஞ்சு போற வழியில ஒருத்தர் வந்து விபத்துல இறந்துடுறாரு. அந்த விபத்துல இறந்த ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு அனுதாபம் சொல்லி அதுக்கு அடுத்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல இந்த வீடியோ இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்டிகுலேட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர் அதுல எல்லாம். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சேஃப்டியா வீடு போற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஸோ ஒரு எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், பகுதியிலிருந்து கிளை வரைக்கும் வந்த எல்லாரும் சேஃப்டியா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மேடையிலே சொல்றாருன்னா, ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த நிர்வாகிகளுக்கு, இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு அவர் கூப்பிட்டு கேட்பாரு, நம்ம எப்படி பதில் சொல்றது? ஸோ இவனை சேஃப்டியா வீட்டுக்கு கொண்டு சேர்த்தரணும் நம்மங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு தலைவர் வந்து அதை புஷ் பண்ணாத வரைக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் அது வராது. அது வந்து கண்டிப்பா அப்பதான் அவங்களுக்கு அது வரும். இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னா, இதை நிறைய பேர் சரியா எடுத்துக்குவாங்கன்னு இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் இந்த மதுரை மாநாடுக்கு முன்னாடி வாசுதேவநல்லூர்ல ஒரு இளைஞர், அவர் 2ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கிறாரு, 19-20 வயசு. அவர் வந்து விஜய்க்காக பேனர் கட்ட போய் ஷாக் அடிச்சு இறந்துட்டார். அது சம்பந்தமா விஜய் வந்து எதுவுமே பேசல, ஒரு அறிக்கை கூட கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆஸ் பர் நம்ம நாலேஜ் படி ஒரு அறிக்கை கூட அது கொடுக்கல. அன்னைக்கு விஜய் வந்து அவங்க அந்த அந்த இறந்த மாணவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியோ, ஈவன் ஒரு போன்லயாவது அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கிளை பகுதி மாவட்ட செயலர் எல்லார்ட்டையுமே இனிமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு படிக்கிற பசங்க யூஸ் பண்ணாதீங்க, அவங்க வந்து இனிமே இந்த மாதிரி கரண்ட் கம்பத்தெல்லாம் ஏறி பேனர் கட்டக்கூடாது, இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா மேபி இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கு, 40 பேர் உயிரோடு இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கு கண்டிப்பா. ஸோ இவர் வந்து நான் சொல்றேனே, நம்ம வந்து ஒரு உயிரா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அது தன்னிச்சையா நடந்தாலும் அந்த கட்சி பேரை சொல்லிட்டு யார் பண்ணாலும் இன்னைக்கு விஜய் தானே பொறுப்பு. 100%. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாக்குறப்ப எல்லாரும் சொல்றாங்க அதிமுகவுக்கு வர கூட்டம் அப்படின்னு. அதிமுக வந்து ஒரு கூட்டம் போடுதுன்னா கிட்டத்தட்ட 50-60% கட்சிக்காரங்க தான் வர போறாங்க. அண்ட் அவங்க எல்லாம் வெல்நோன், இந்த மாதிரி கிரௌட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுல இருந்து எப்படி போகணும், எந்த நேரத்துல தலைவர்கள் வருவாங்க, அவங்க வர்றப்ப மட்டும் எப்படி ஆர்ப்பரிச்சு ஆக்ரோஷமா நம்ம வந்து காட்டிட்டு அவங்க வந்து வெல் ட்ரெயின் டு இட். மிச்சம் வர 40%மே வாலண்டியர்ஸ் அண்ட் பணம் கொடுத்து வர வைக்கிறவங்க குவைட் காமன். ஆனா எந்த கூட்டத்திலையுமே 1.5 வயசு குழந்தைய கூட்டிட்டு பெண்கள் வர்றது கிடையாது. அதாவது 8 வயசு 9 வயசு குழந்தைய கூட்டிட்டு அம்மாக்கள் வர்றது கிடையாது. ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து குறிப்பா ஒரு 3 பேரோட இறப்பு நமக்கு வந்து இதுல ரொம்ப இதா தெரியுது. என்னன்னா, திண்டுக்கல்ல இருந்து ஒரு இளைஞர் வந்திருக்காரு, அவருக்கு 26 வயது.